அதில் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழகம் சினிமாக்காரங்க பின்னாடி போடுறது. தமிழகத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எந்த சினிமாக்காரனும் சினிமாலேருந்து நேராக வரல. எம்ஜி ராமச்சந்திரன் 72 திமுக விட்டு விலகும் போது அவர் அந்த கட்சியின் பொருளாளர். 2 டேர்ம் எம்எல்ஏ, 1 டேர்ம் எம்எல்சி. புதுசல்ல. செல்வி ஜெயலலிதா கடைசி படம் 1977 நதியை தேடி வந்த கடல். அரசியலுக்கு வருது 1982. சினிமாவிலிருந்து வந்தவர்கள் தோர்த்து போன கதை தான் இங்கே அதிகம். சிவாஜி கணேசன் துவங்கி இப்போ சமீபத்தில் கட்சி துவக்கிற ஆசையே எனக்கு இல்லைன்னு சொன்னார் ரஜினிகாந்த் வரைக்கும். அந்த பட்டியல் தான் நீண்டப்பட்டிருக்கு. ஆனால் உங்களை திருப்பி திருப்பி எவனாவது ஒருத்தர் வருவாங்க, அதை வச்சுன்னு மொத்த அரசியலே அதுக்குள்ளே அடக்க ட்ரை பண்ணுறது. ரஜினிகாந்த் வர்றார், அதை வச்சுன்னு அடக்கிறது. கமலஹாசன் வர்றார், அதை வச்சு அடக்கிறது. இப்போ விஜய் வர்றார், அதை வச்சுன்னு எத்தனை நாள் தான் இதே சொல்லின்னு இருக்க போகிறீங்க? ஜெயிச்சது யார்? இவங்களுடைய ஜெயிப்பு விகிதம் என்ன? பாக்கியராஜுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது, டி ராஜேந்தருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது, இதெல்லாம் தானே உண்மை. அப்போ தரவுகளை விட அதிகமாக நம்ம மீது விழுந்திருக்கிற ரெட்டரிக் அதிகம். அப்போ 2 போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. ஒன்று ரெட்டரிக்கை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, இன்னொன்று போதுமான தரவுகளை அவங்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த புத்தகங்கள்லாம் ஒரு விதத்தில் தரவுகளை எடுத்துக்கொண்டு சேர்க்கிறது. அடுத்தது ரெட்டரிக்கைகளையும் எதிர்க்கணும்.